கருகல் கருப்பன் மாநாடு நடத்தலாம். இந்துன்னா இந்து என்பவன் ஒரு திருடன் அப்படின்னு சொன்னார் கலைஞர். உங்கள் நெத்தியில் வைக்கிற குங்குமம் என்ன ரத்தம் பட்டுச்சு, ரத்தம் ஒழுகுதா அப்படின்னு கேட்டார் கலைஞர். அடியே மீனாட்சி உனக்கு ஏன் வைர முக்குத்தின்னு கேட்டார். இருக்க சொன்னார், கேட்கறது இல்லையா? இதெல்லாம் இதோட இது ரைட்டுங்களா? அப்போ வந்து இல்லை அது தனி கதை சொல்கிறேன். அது இதே புதுசாக இதே படத்தை ஓட்டாதீங்க. இது ஞாபகமாக அந்த கேள்வி கேள்வி நான் அது பதில் சொல்கிறேன். தேருக்கு ஒரு கதை இருக்கு, நான் பதில் சொல்கிறேன். அப்போ இவர்களெல்லாம் இப்படி பண்ணுறாங்க. இந்துக்கு ஒரு சேகர்பாபு வந்து ஒரு கிறிஸ்மஸ் சம்மந்தமான ஒரு பண்டிகையில் போயிட்டு அலோலியான்னு கத்துறாரு. அங்கே இருக்க உதயநிதி ஸ்டாலின் வந்து சனாதனன்றது ஒரு கொசு, அது டெங்கு காய்ச்சல் மாதிரி ஒரு கொசு, அதை அழிக்கணும்னு இல்லை சொல்கிறேன். அவெல்லாம் சொல்கிறாங்க கேளுங்க. சொல்கிறாரு சனாதனன்றது ஒரு டெங்கு காய்ச்சல் மாதிரின்றாரு. ராஜா என்ன சொல்கிறாரு, அது ஒரு கொசு, அதை வந்து அழிக்கணும் அப்படின்றாரு. திருமாவளவன் வந்து திருநூறு வச்சா அழிக்கிறாரு. எந்த கூம்பு வடிவில் இருந்தால் சர்ச்சு, உருட வடிவில் இருந்தால் மசூதி, ஆபாச சிலைகள் எங்கே இருக்கிறதோ அதுதான் வந்து இந்து கோயில்கள் சொல்லலாம். ஒரு இந்து கோயில் இடிச்சிங்கன்னா பௌத்த கண்டென்ட் எடுக்கலான்னு அவர் சொல்கிறாரு. இதெல்லாம் இருக்குது. நல்லா கேட்டுங்க. இந்த இவங்களெல்லாம் மாண்பு முதலமைச்சர் வந்து பசுமன் முத்துராமலிங்க ஐயாவுடைய நினைவிடத்துக்கு போய் குங்குமம் விபூதி பூசினா கீழே கொட்டுறாரு. ஸ்ரீரங்கத்தில் போய் குங்குமம் பூசினா உடனே அழிக்கிறாரு. அவங்களோட தனிப்பட்ட முழுசாக சொல்கிறேங்க. இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு இந்து முருகர் மாநாடு நடத்துறது தகுதி இருக்குன்னா டெய்லி முருகரை பூஜிக்கிறவங்க நடத்த தகுதி இல்லையா? நான் கேட்குறது ஒரே கேள்வி தானே. இதெல்லாம் பண்ணுறாங்க. ஒட்டுமொத்த இந்துக்களை நீங்கள் இழிவுபடுத்துறீங்க, ஒட்டுமொத்த இந்துக்களை கேவலப்படுத்துறீங்க, ஒட்டுமொத்த முருகர் படத்திலே அசிங்கப்படுத்துறீங்க. நீங்களே இந்துக்களுக்கு ஒன்றுமையாக எடுக்கணும், முருகருக்கான ஒரு மாநாடு நடத்தணும் அப்படின்னு சொல்லி என் வீட்டு பணத்தை எடுத்து 400 கோடி ரூபாய் இருங்க. என் வீட்டு பணம் 400 கோடி ரூபாய் எடுத்து நீங்கள் மலேசியாவிலேருந்து அவனை கூப்பிட்டு வந்தேன், சிங்கப்பூர்லேருந்து இவனை கூப்பிட்டு வந்தோன்னு சொல்லி நடத்துறீங்க. உங்களுக்கே அந்த தகுதி இருக்கிறப்ப முருகருக்கானால காவடிகள் உனை தேடி ஆடி வரும், கால்நடையாய் பக்தர் கூட்டம் கோடி வரும். பாஜக வரதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாட்டுல முருகர் யாரும் கண்டுக்காத மாதிரியும் இப்பதான் முருகர் கண்டுக்கிற மாதிரி நாங்க நல்ல கேளுங்க. எங்க கிட்ட முருகரை சரி தைப்பூசத்துக்கு யார் பொது விடுமுறை? தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை யார் விட்டது?